இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பியர் சோப் இருக்கும்ல, அதில் அப்படியே நலுங்கு மாவு போட்டு சோப் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். லீவ் டைமில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைக்கிறேன்னா, ஸ்கூல் டைமில் வந்துட்டு நார்மலா சோப் மட்டும் தேய்ச்சி குளிக்க வச்சுருவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் நம்ம வீட்டில் பியர்ஸ் இருக்கும்ல, அது கிளிசரின் சோப்பு தானே, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி அல்பாயில் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணலாம்ல, அதுக்காக தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்துட்டு பியர்ஸை வந்துட்டு நல்லா கட் பண்ணிட்டேன்னா கீழே சுடு தண்ணி வச்சுட்டு குட்டி கிண்ணத்தில் வச்சாச்சு. இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நலுங்கு மாவு பவுடரை வந்துட்டு கலந்து வச்சுக்கிடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் நலுங்கு மாவு பவுடர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, மஞ்சள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன்னா, அதிலே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும் சோப்பு. மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆயிடுச்சுல சோப்பு. இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்துட்டு சோப்பு செய்கிற மோல்டு இருந்துச்சுன்னா ஊற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை. குட்டி குட்டியாக 2 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா ஃபோக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்ல, அப்போயே வந்துட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்துட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக 2 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன்னா, இப்போ இதில் வந்துட்டு ஊற்றி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. வாசனையும் சூப்பராக இருந்துச்சு.